வணக்கம். நம்ம Tnpsc குரூப் ஆன் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் எதில் ஸ்டார்ட் பண்ணோன்னா வாட் ஆர் த டென்ஷன் ஏரியாஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபெட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபெட்ரல் கவர்மெண்ட்னா 2 கவர்மெண்ட் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருப்பாங்க அண்ட் எல்லா ஸ்டேட்டுக்குமே தனியாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கவர்மெண்ட் இருக்கும் போதே நமக்கு தெரியும் இவங்க சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க ஃபண்டு கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க, இவங்க இவ்வளோ ஃபண்டு கேட்டால் அவங்க கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ இதிலலாம் நிறைய டென்ஷன் ஏரியாஸ் நமக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ நிறைய டென்ஷன் ஏரியாஸ் இருக்கும் போது இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எவ்வளோ சொல்யூஷன்ஸ் கொண்டு வர்றது, எவ்வளோ ஈஸியாக அதை ரிசால்வ் பண்ண முடியும், இல்லாட்டி அது இன்னும் எவ்வளோ டிலே ஆகும். ஒரு டிலே கொண்டு வந்தாங்கன்னா அந்த வெல்ஃபேர் மெஷரே அப்படியே டிலே ஆகும். கரெக்ட். ஸோ ஒரு சட்டம் கொண்டு வந்த எல்லா சட்டமே மக்களுக்காக நல்லதுக்காக அவங்க கொண்டு வராங்க. இல்லை இவங்க சொல்லி அவங்க கேட்கலன்னா, இல்லை அவங்க சொல்லி இவங்க கொடுக்கலன்னா நமக்கு அதில் நிறைய டிலே ஆகும். கரெக்ட். ஸோ இதெல்லாம் தான் டென்ஷன் ஏரியாஸ். எதெல்லாம் இவங்க இப்போ நான் கேட்குறேன் நீ உடனே கொடுத்துட்டா அங்கே டென்ஷனே இல்லையே, அங்கே எவ்ரி திங் இஸ் ஸ்மூத். பட் அப்படி இல்லை, நான் இது கேட்குறேன் நீ கொடுக்கவே மாட்டேற, நீ இவ்வளோ டிலே பண்ணுற அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போது அங்கே ஒரு ரிஃப்ட் உண்டாகுதுன்றது நமக்கு தெரியும். கரெக்ட். ஸோ நம்ம பார்த்தோம் வாட் ஆர் த டென்ஷன் ஏரியாஸ். நம்ம பார்த்தோம் கவர்னரோட அப்பாயின்மெண்ட்ஸ், அவங்களோட டிஸ்கிரிமினேஷனரி ப்ராக்டிசஸ், இல்லாட்டி அவங்களோட பிரசிடென்ட்ஸ் ரூல் கொண்டு வரது. இந்த மாதிரி 3 பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மிச்சம் இப்போ நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் த 4th பாயிண்ட்? டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் இன் த ஸ்டேட் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். இப்போது இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்கிறதே இல்லை. பட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் வெரி காமன். ஓகேங்களா. ஆக்சுவலி லா அண்ட் ஆர்டர் யார்கிட்ட இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஓகே. ஸ்டேட் லிஸ்ட் தான் லா அண்ட் ஆர்டர். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபுல் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இவங்க தான் பார்ப்பாங்க. பட் இன் டைம்ஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சியோ இல்லை எதுனா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸர்ஸ் இங்கே வராங்கனாலோ அவங்களுக்குலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபோர்ஸஸ் வருவாங்க. கரெக்ட். பட் முன்னாடி மாதிரி இந்த எமர்ஜென்சி டைம்லலாம் எதுனா பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்க சென்ட்ரல் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இங்கே அனுப்பிடுவாங்க. நமக்கு தெரியும்ல நிறைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்காங்க, சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், இந்த மாதிரி நிறைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அவங்கள வந்து இவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா they will take a upper stand இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இவங்க தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே எப்போவுமே பவர்ஃபுல் ஸ்டேட் விட. ஸோ இவங்க எல்லாருமே they will take a back seat. இப்போ நீங்கள் சாதா ஒரு கேஸே எடுத்துக்கோங்களேன், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஒழுங்காக இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சிபிஐக்கு கொடுத்துட்றேன். ஸோ அப்போ அவங்க என்டையர் கேஸ் ஃபைல் சிபிஐக்கு கொடுத்துட்டாங்கன்னா தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் த லா அண்ட் ஆர்டர்? அப்போ ஏன் நம்ம இவ்வளோ எக்ஸாம் வைக்கிறோம், அவங்கள ஏன் ரெக்ரூட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஏன் நம்ம சம்பளம் தரோம்? கரெக்ட். ஸோ இப்போ இவங்களுக்கு இவ்வளோ நம்ம கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதே அவங்களோட வேலையை இன்னொருத்தர் செஞ்சாங்கன்னா அப்போ நீ ஏன் இங்கே இருக்கேன்னு அவங்க கேட்பாங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும் போது தேர் இஸ் அ டென்ஷன் ஏரியா. ஸோ இவங்க சொல்லுவாங்க நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? அவங்க சொல்லுவாங்க நீங்கள் தான் பண்ணவே இல்லையே, அதனால தான் நாங்கள் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்படி இருக்கும் போது தென் தேர் இஸ் அ ரிஃப்ட். ஸோ முன்னாடியெல்லாம் இது ரொம்ப காமனாக இருந்துச்சு. பட் இப்போல்லாம் அது அவ்வளோ காமன் கிடையாது. தே ஆர் ஆல் புட்டிங் இட் ஆன் அ ஹோல்ட். ஸோ அது எப்போ இந்த பொம்மாய் கேஸ் வந்ததோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு கொண்டு வந்தாங்க. 1978க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு கொண்டு வந்தாங்கன்றது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ரெசர்வேஷன் ஆஃப் த ஸ்டேட் பில்ஸ் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். நம்ம பார்த்தோம்ல நம்ம ஊரில் அடிக்கடி இது நடக்கும். ஸோ அதனால் சிஎம் நிறைய லெட்டர்ஸ் எழுதுவாங்க பிரைம் மினிஸ்டருக்கு. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, நீங்கள் பண்ணுங்கள். நிறைய லெட்டர் எழுதுவாங்க கவர்னருக்கு, நிறைய லெட்டர் எழுதுவாங்க பிரசிடென்ட்க்கு. ஸோ இது மாதிரி நிறைய நியூஸஸில் நம்ம பார்த்துட்டே இருப்போம். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் பில்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஸ்டேட் பில் ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடணும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ரிசர்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் இது ஏன் கண்ட்ரோலில் இருக்குல்ல, எனக்குன்னு நீ கொஞ்சோண்டு லிஸ்ட்டு தான் நீ கொடுத்துருக்க. கரெக்ட். ஒரு 59 சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அந்த 59 சப்ஜெக்ட்டுன்னு இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட 98 சப்ஜெக்ட் இருக்குது. தே ஹவ் க்ளோஸ் டு 100. என்கிட்ட க்ளோஸ் டு 60 தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே என்ன நீ எந்த முடிவும் எடுக்க விட மாட்டேன், என்ன எந்த சட்டமும் போட விட மாட்டேன், எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் அங்கேயே ரிசர்வ் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ அது எனக்கு தானே ப்ராப்ளம், நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி அவங்க
கேட்கும்போது என்ன ஆகும்னா எல்லாமே டிலே ஆகும், எல்லாமே அப்படியே ஹோல்ட் ஆகிடும்ன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ரெசர்வேஷன் ஆஃப் த ஸ்டேட் பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர்ஸ் அங்கே குறைஞ்சி போயிடும், அங்கே ரொம்ப டிலே ஆகும், அவங்களால மக்களுக்கு செய்ய வேண்டிய ஆக்ஷன்ஸ் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஹேம்பர் ஆகும். கரெக்ட். ஸோ இதனாலலாம் என்ன ஆகும்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் discrimination in the financial allocations to the states. It's a very highly talked about and a sensitive issueங்க, பிகாஸ் இது நமக்கு எப்போவுமே தெரியும். கரெக்டுங்களா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சதர்ன் கவர்மெண்ட்ஸுமே அந்த நார்தர்ன் கவர்மெண்ட்ஸ் கிட்ட நம்ம போராடுறதே இதுதான். இப்போ நீங்கள் இங்கே கேரளா ஒரு தமிழ்நாடு இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% ஃபண்ட்ஸ் ஸ்டேட் ஃபண்ட்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் வேறஸ் நீங்கள் இதுவே வந்து யூபியோ பீகாரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் ஃபண்ட்ஸ் வெறும் 23% தான் இருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் இயர் வந்த டேட்டா, இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்து டேட்டா. கரெக்ட். ஸோ அவங்களோட ஸ்டேட்டோட நார்மல் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கே அவங்களோட ஸ்டேட் ஃபண்ட்ஸ் வந்து 23-25% தான் இருக்கும். மிச்சது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ கேரளா இத்தினூண்டு ஸ்டேட், தமிழ்நாடு இத்தினூண்டு ஸ்டேட் தான் வித் ரிலேட்டிவ்லி டு யூபி அண்ட் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ரொம்ப சின்ன ஸ்டேட். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஸ்டேட் ரிசோர்ஸஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு அதிக ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றது சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் சதர்ன் கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே போன வாட்டி ஜாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏன் இவ்வளோ அலோகேஷன் கொடுக்குறீங்க, நாங்கள் எவ்வளோ ஜிஎஸ்டி உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், பட் நீங்கள் ஏன் எங்களுக்கே கொடுக்கவே மாட்டேறீங்க, இது எங்கள் ஸ்டேட்லேருந்து தானே வந்துச்சு, நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாங்கள் தான் செல் பண்ணுறோம், பட் இருந்தாலும் ஏன் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க, எல்லாமே நீங்கள் அந்த ஸ்டேட்ஸ்க்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. கரெக்ட். ஸோ அதுக்கு சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டீங்க, இவங்க தான் இன்னும் டெவலப்பே ஆகலை, இங்கே பாருங்கள் இவங்க பாவர்ட்டியில் இவ்வளோ கம்மியாக இருக்காங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இவ்வளோ கம்மியாக இருக்காங்க, எஜுகேஷனில் இவ்வளோ கம்மியாக இருக்காங்க, அதனால தான் நான் தரேன், நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஓகே, ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான மெஷர்ஸ்லாம் நீங்கள் ஓரளவுக்கு எடுங்க, அவங்களையும் எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு எங்களதெல்லாம் எடுத்து நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க, அப்போ நாங்கள் டெவலப் ஆகாமல் இருந்தால் ஓகேயா? ஸோ அவங்க இந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, நாங்கள் இந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா ஓகே, பட் நீங்கள் அவங்கள ஏற்றணும்னு நினச்சிட்டு நாங்கள் இதே இடத்துல தான் இருக்கோம், நாங்கள் முன்னேறவே முடியலையே, எங்களுக்குமே கொஞ்சம் இது பண்ணுங்கள், ஸோ எங்களோட பெனிஃபிட்ஸை நாங்கள் எப்படி ரீப் பண்ணுறது, நாங்கள் இவ்வளோ வருஷம் போராடி தான் நாங்கள் இந்த நிலைமை வந்திருக்கோம், அவங்க இவ்வளோ வருஷம் அது பண்ணலைன்னா அது என்னோட தப்பா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஸோ இதனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய டென்ஷன்ஸ் வந்து க்ரோ ஆகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த டேக்ஸ் அலோகேஷன், கிராண்ட் அலோகேஷன், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அலோகேஷன், இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் பிளானிங் கமிஷன் இன் அப்ரூவிங் த ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் முன்னாடி இருந்ததுங்க, இப்போ நமக்கு அப்படி கிடையாதுல்ல, நிதி ஆயோக் வந்துடுச்சு. ஸோ முன்னாடியெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி இருந்துச்சு. கரெக்ட். 2015 வரையும், பிகாஸ் அது வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாலோ அதுதான் எல்லா ஸ்டேட்டுமே ஃபாலோ பண்ணணும். ஓகே, அவங்க சொல்லுவாங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், அடுத்த 5 வருஷம் நீங்கள் வந்து பிக் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், அடுத்த 5 வருஷம் நீங்கள் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்த 5 வருஷம் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணணும், அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி அவங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம அவங்கக்கிட்ட நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்படி அவங்கக்கிட்ட நிற்க வேண்டியதாக இருந்தபோது நமக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நிறைய டிலேஸ் வந்துச்சு, அதனால் நிறைய இன்எஃபிஷியன்சிஸ் வந்துச்சு. ஸோ நம்மளால் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் எந்த ப்ராஜெக்ட்ஸுமே எடுத்து பெருசாக பண்ண முடியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஒரு வி லாஸ் கண்ட்ரோல் ஆன் ஆர் கவர்மெண்ட், ஆன் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆன் ஆர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்டைல். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு டிலே வந்துச்சு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதனால நிறைய டென்ஷன் ஏரியாஸ் உருவாச்சு. ஸோ நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் பார்க்கலாம், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ். நம்ம ஆல் இண்டியா சர்வீசஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு பெரிய டென்ஷன் ஏரியா நமக்கு தெரியும், பிகாஸ் அவங்க ரெக்ரூட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க வேலை செய்யறது ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க சம்பளம் வாங்குறது ஸ்டேட் கவர்மெண்ட், ஆனால் அவங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு நீ வந்து எனக்கு நீ அலிஜியன்ஸ் கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொன்னால், இல்லை யூ ஆர் நாட் மை ரெக்ரூட்டர், இல்லை. ஸோ தேர் ஆல் ரெக்ரூட்டட் அண்டர் த ஹேண்ட் அண்ட் சீல் ஆஃப் த பிரசிடென்ட்.
கரெக்டா? ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க தான் அவங்க கேட்பாங்க. பிகாஸ் அவங்களால தான் இவங்கள ரிசைன் பண்ண வைக்க முடியும். ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இவங்க அவங்க சொல்றது தான் கேட்பாங்க. ஸோ ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்ல வேலை செய்வாங்க. ஸோ இங்க இருக்கிற ஆஃபீசர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு ஆள் கண்ட்ரோல் கீழ தான் வருவாங்க. கரெக்ட். இந்த ஐஏஎஸ், அந்த டெப்யூட்டி கலெக்டர், கலெக்டர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்டர் இவங்க அப்பாயிண்ட் பண்ற அந்த ஆஃபீசர் கீழ தான் இவங்க எல்லாருமே வரும்போது, இவங்க எல்லாருக்குமே என்ன ஆகும், இவங்க எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருப்பாங்க. இவர் மட்டும் வெளியாளா இருப்பாரு. ஃபுல் பேரையுமே ஹேண்டில் பண்றவர் அவர் ஒருத்தரா இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தேர் இஸ் நேச்சுரலி அன் எவல்யூஷன் ஆஃப் ரிஃப்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸோ இவங்களுக்கு இவங்க ஸ்டேட் பத்தி ஒழுங்கா தெரியணும். அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் தெரியணும். அங்க இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும். ஸோ அதுல எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவங்க அதை ஹேண்டில் பண்ணணும். கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்கும், எத்தனிக் டிஃப்ரென்சஸ் இருக்கும், லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணும். பாலிசி டிஃப்ரென்சஸ் இருக்கும். ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி இது மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து அவங்க ஹேண்டில் பண்ணி ஒரு நார்மலான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு போகிறது அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க். ஓகே. ஸோ இதுலேயுமே நிறைய ரிஃப்ட்ஸ் வரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியர் அப்பாயின்மெண்ட் ஆர் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஆர் அவங்களோட ப்ரமோஷன் எல்லாத்துலேயுமே வந்து தே ஹாவ் டு பேலன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அவங்க பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் நமக்கு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட், யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸஸ். அகேன் வி நோ திஸ். கரெக்ட். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு தான் அதிக ரூலிங் பார்ட்டிக்கு தான் அதிக ஒரு டிவி ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு அவங்களோட சேட்டலைட் ஸ்பேஸ் இருக்கணும், அவங்களுக்கு தான் அதிகமான டைம் டியூரேஷன் இருக்கணும். ஆர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு எதிர்க்கான எதுனா நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க அதை அப்படியே சைலண்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எதிர்க்க எந்த நியூஸுமே வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நிறைய மீடியா ஹவுசஸ் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? வெளிநாட்டு மீடியா ஹவுசஸ் யூஎஸ், கனடா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இங்கே ப்ரெஸ் ஃப்ரீடமே இல்லை. நம்ம வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் நாட் அ வெரி குட் பர்ஃபார்மர். கரெக்ட். ஸோ அன்லைக் அதர் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் இங்கே அவ்வளோ நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன, இப்போது மீடியான்றவங்க ப்ரெஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா தேர் இஸ் another pillar ஆஃப் டெமோக்ரஸி. கரெக்ட். லெஜிஸ்லேட்டர் எப்படியோ, எக்ஸிக்யூட்டிவ் எப்படியோ, ஜுடிஷியரி எப்படியோ அதே மாதிரி தான் இவங்க ப்ரெஸ்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது தான் இவங்களோட வேலை. இந்த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை போய் இந்த சைடு இருக்க மக்கள், த காமன் பீப்புள் இவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தான் இவங்க வேலை. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை இவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியது தான் இவங்க வேலை. கரெக்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேச்சர் இவங்க எல்லாமே ஒரே பார்ட்டியில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே அப்போசிஷன் ஒன்று இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அப்போசிஷன் இருக்கும்போது அவங்க தான் வந்து இவங்களை பற்றி அதிகமாக வந்து இவங்களை பற்றி சொல்லுவாங்க அந்த பார்லிமெண்ட்டில். இதை பாருங்கள், இதெல்லாம் தேவை, நீங்கள் தான் ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்காக பண்ணி கொடுங்க, இதெல்லாம் தான் மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் தெரியும். கரெக்ட். ஸோ இதை பாருங்கள், இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது. பிகாஸ் எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது இல்லை. ஸோ எல்லா டேட்டா ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுக்கறது தான் மீடியாவோட வேலை. ஸோ அப்படி அந்த மீடியா பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை இவங்க கிட்ட சொல்லுவாங்க, இதை அவங்க கேட்பாங்க. பட் இதுதான் ஒரு கரெக்டான ஒரு ரேஷ்னலான சிஸ்டம். பட் இப்போது இந்த எல்லா மீடியா ரூலிங் பார்ட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போது அப்போசிஷன் பார்ட்டி கொடுக்குற டேட்டா இவங்க கிட்ட வரவே இல்லைன்னா, பப்ளிக் கொடுக்குற டேட்டா இவங்க கிட்ட வரவே இல்லைன்னா அப்போ என்ன ஆகும், ரூலிங் பார்ட்டி என்ன நினைக்கிறாங்க அது மட்டும் தான் மீடியாவில் வரும். கரெக்ட். ஸோ அது மட்டும் மீடியாவில் வந்துச்சுன்னா அப்போ எதிர்க்க இருக்கிறோட வாய்ஸ் எதுவுமே கேட்கலையே. அவங்களுக்கும் நிறைய வாய்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்கும் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கும், அது கேட்கலன்னா அது ஒரு ப்ராப்ளம். ஸோ இதுதான் சொல்கிறாங்க யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸஸ். நீங்கள் வந்து இதை மக்களுக்காக யூஸ் பண்ணணுமே தவிர உங்களோட பொலிட்டிக்கல் வில்காக யூஸ் பண்ணாதீங்க. இதனால நிறைய டென்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்கிறாங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே. நெக்ஸ்ட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் என்கொயரி கமிஷன்ஸ் அகேன்ஸ்ட் த சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ நமக்கு தெரியும்ல இப்படி தான் நடக்குது. இப்போ இடி வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாரையுமே தூக்கிட்டு வந்து கொண்டு போய் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரூலிங் பார்ட்டி கிட்ட வந்து அப்போசிஷன் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, எலெக்ஷன் டைமில் நீங்கள் காங்கிரஸோட ஃபண்டை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெல்லி சிஎம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவங்களோட ஃபண்ட்ஸை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களால கான்டெஸ்ட் பண்ண முடியும் எலெக்ஷன்ஸை, நீங்கள் வந்து ஒரு அட்டாக்ரஸி மாதிரி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இல்லை இந்த கேஸ் எப்போதுலேருந்தும் நடக்குது தானே, ஸோ இந்த கேஸ் இப்போதுலேருந்து நடக்குது, நான் அதனால இப்போ ஜட்ஜ்மெண்ட் தரேன், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தியர் ஓன் சைட்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது ஹவு டு தே கெட் த்ரூ திஸ், இதெல்லாம் தான் டென்ஷன் ஏரியாஸ். ஓகே. ஸோ இப்போ இருக்கும்போது இங்கேயே நமக்கு தெரியும்ல ஹூ ஹோல்ஸ் அப்பர் ஹேண்ட், த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான் அதிக பவர்ஸ் உண்டு. பிகாஸ் எவ்ரிபடி ஒர்க்ஸ் ஃபார் தெம் அண்ட் ஒர்க்ஸ் அண்டர் தெம். கரெக்டாக. ஸோ
ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிக பவர்ஸ் உண்டு. ஸோ அதுதான் இவங்க சொல்கிறது. ஸோ இதில் தான் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து தே ஹோல்ட் பவர் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்கொயரி கமிஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டருக்கு ஆர் த ரூலிங் பார்ட்டிக்கு தான் அதிக பவர்ஸ் உண்டு அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 11th பாயிண்ட், ஷேரிங் ஆஃப் ஃபினான்சஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸில் இந்த டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை கிராண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஸ்கிரிஷ்னரி கிராண்ட்ஸாக இருக்கட்டும், இதிலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்பாங்க எனக்கு இவ்வளோ கொடுங்க. இப்போ நமக்கு புயல் கூட வந்துச்சு, நம்ம கேட்டாங்க இவ்வளோ கொடுங்க, அவங்க சொன்னாங்க நாங்கள் கொடுத்தோமே, முதல்ல நீங்கள் அதுக்கு கணக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வரும்போது இதெல்லாம் தான் டென்ஷன் ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கோட் பண்ணணும். சரியா? ஸோ நீங்கள் எப்படி கோட் பண்ணுவீங்க உங்களோட ஆன்சர்ஸில்? இந்த மாதிரி நீங்கள் டோ நாட் டேக் நேம்ஸ், பட் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் நடக்குது, இந்த ஒரு நேஷனல் ஹசார்டோ ஒரு நேச்சுரல் ஹசார்டோ இல்லை வந்து ஒரு அன்ஃபோர்சின் இவெண்ட் நடந்துச்சுன்னா நம்மக்கிட்ட டக்குன்னு அவ்வளோ பணம் இருக்காதுல்ல, பெரிய ஒரு டேமேஜ் வரும். ஒரே நாளில் அவ்வளோ லாஸஸ் இருக்குது. அவ்வளோ லாஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ நம்மக்கிட்ட அவ்வளோ பணமே இல்லை, நம்மளே ஆல்ரெடி கடனில் போயிருக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்போம், ப்ளீஸ் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு இப்போ தேவை அப்படின்னா. அவங்க சொன்னாங்க நான் தான் அப்போவே கொடுத்தேனே, முதல்ல நீ அதுக்கு கணக்கு சொல்லு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அது கஷ்டம். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு தே ஹேண்டில் இட், அவங்க கேட்குறதே இவங்க கொடுக்குறாங்களா, இல்லை நீ எவ்வளோ வேணால் கேட்ப, நான் அது கொடுக்க முடியுமா அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால இதெல்லாம் தான் ரிஃப்ட் ஏரியாஸ்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் encroachment by the center on the state list. ஓகே, ஆல்ரெடி சென்டர் கிட்ட 98 சப்ஜெக்ட் இருக்கா? நெக்ஸ்ட் கான்கரண்ட் லிஸ்ட்லேயும் அவங்க தான் அதிகமாக லாஸ் போடுவாங்க. இவங்க லாஸ் போட்டாலுமே அவங்க லாஸ் தான் பவர்ஃபுல். கரெக்டாக? ஸோ இந்த 2 லிஸ்ட்டில் அவங்க ஆல்ரெடி பவர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதையுமே தாண்டி ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு அவங்க வந்துட்டா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க சொல்கிறாங்க எனக்கே ஒரு 59 சப்ஜெக்ட் தான் இருக்குது, நீங்கள் ஏன் அதில் வரீங்க, ப்ளீஸ் வராதீங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இல்லை இதெல்லாம் மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். கரெக்ட். ஸோ இப்போ நிறைய பில்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் பில்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பில் அப்படியே ஹோல்ட் ஆகி அப்படியே நின்றுடும். கரெக்ட். ஸோ பிரசிடென்ட் அப்ரூவல்னு போயிடுச்சுன்னா இட் வில் ஸ்டே ஸ்டில். அவங்க பாக்கெட் வீட்டோ போட்டுட்டாங்க, ஆப்சல்யூட் வீட்டோ போட்டாங்கன்னா இட் வில் ஸ்டே ஸ்டில். ஸோ அது யாருமே எதுவுமே பண்ண முடியாது. சரியா? ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எவ்ரி திங் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்ட் பாயில்ஸ் டவுன் டு த டேர்ம் ஆஃப் மனி. ஓகே, ஸோ எல்லாமே கடைசியில் பணம் கொடுங்க, பணம் இது பண்ணாதான். பிகாஸ் எல்லா டெவலப்மெண்ட் மெஷர்ஸ்க்கு பணம் வேணும்ல, ஒரு கவர்மெண்ட் நடத்தணும்னா பணம் வேணும்ல. கரெக்ட். நம்ம டெய்லி வீட்டில் நம்ம ரோடெல்லாம் சுத்தமாக்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும். கரெக்ட். மெட்ரோ பிரிட்ஜஸ்லாம் போடுறாங்கன்னா அவங்களுக்குலாம் சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கணும். ஸோ ஃபண்டே இல்லைன்னா எவ்ரிபடி ஸ்டாண்ட் ஸ்டில், எதுவுமே இங்கே நடக்காது. ஸோ அதில் இவங்க கை வச்சுட்டாங்க, இவங்க எங்களுக்கு கொடுக்கல, இவங்க கம்மியாக தராங்கன்னா தென் தேட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ அதனால அது எல்லாமே அப்படியே ஹோல்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் பை த ஸ்டேட். ஸோ நம்ம வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா 60-40 தான் நம்ம ரேஷியோவாக இருக்கும். கரெக்ட். சென்டர் 60 கொடுத்துருவாங்க, ஸ்டேட்ஸ் எல்லாமே 40 கொடுப்பாங்க. இந்த ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து 90-10 கொடுத்துருவாங்க. யூனியன் டெரிட்டரிஸ்லாம் 100%மே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் 5 இயர்ஸே நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இல்லம் தேடி கல்வி ஸ்கீம், மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரொம்ப நெசசரியான ஸ்கீம். ஸோ அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம சென்ட்ரல் கிட்டேருந்து வாங்கவே இல்லை. கரெக்ட். ஸோ இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஸ்கூல் அந்த புதுமை பெண் திட்டம், விமென்க்கு கொடுக்கறது, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, விமென்க்கு பஸ் ட்ராவலுக்கு கம்மி பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ். கரெக்ட். ஸோ இவ்வளோ கொடுத்த அப்புறமாவும் நமக்கு என்ன பண்ணுறோம், இது ஹேண்டில் பண்ணுறதுக்கே நமக்கு பணம் கரெக்டாக இருக்குது. அதுவே நம்ம கடனில் தான் போயிட்டுருக்கோம். அதை தாண்டி நீங்கள் எதுனா புதுசாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்து அதில் நீ எனக்கு 40% கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ நமக்கு அது இன்னுமே கஷ்டமாகவும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து ஆல்ரெடி இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, நீங்கள் புதுசாக இது அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே, அது எல்லாமே நாடு நல்லதுக்காக தான் புரியுது. பட் இது அகெயின் இட்ஸ் லைக் க்ரன்ச்சிங் மை நெக், இது எங்களுக்கு இட்ஸ் பின்ச்சிங் மை நெக்குன்னு சொல்லுவாங்கல்ல. என்னால் முடியல, எங்களால் முடியல, நீங்கள் எதுனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் இல்லை நாங்கள் தான் 60 தரோம்ல, நீங்கள் 40 போடு அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதெல்லாம்
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it adds to the financial burden of that economy. Okay, and next modus operandi of the central agencies like ED and so on. contemporary issue, இதெல்லாம் burning issue, boiling issue, நம்ம சொல்லியே ஆகணும். We do not have to quote a particular CM, இந்த CM அந்த CM நம்ம கோட் பண்ண வேண்டாம். அந்த ஸ்டேட் இஷ்யூஸ் நம்ம சொல்லலாம், பிகாஸ் இதெல்லாம் நியூஸ், இதெல்லாம் நம்ம பாலிட்டின்னு எடுத்தால் நம்ம நியூஸ்லாம் சொல்லி தான் ஆகணும். ஸோ நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி டெல்லியில் இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ மினிஸ்டர்ஸ் வந்து இவங்க இடி கேஸில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இட் இஸ் ஆல் ஹேப்பனிங். நம்ம எல்லாமே நியூஸில் இருக்க சோர்ஸை சொல்கிறோம். ஸோ நம்ம இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இதில் அதான் பர்னிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அது கேட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ இது எல்லாமே பெரிய இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து டென்ஷன் ஏரியாஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் அப்படியே லைனாக லிஸ்ட் பண்ணுறேன். உங்களோட மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் எழுதும் போது நீங்கள் அப்படியே இந்த 11 பாயிண்ட் எழுதிட்டு ஒரு பாயிண்ட்டு கீழே ஒரு 4 சென்டென்ஸ் 4 பாயிண்ட் மாதிரி எழுதிட்டிங்கன்னா we are sorted. ஓகே, இன்ஸ்டன்சஸ் கொடுத்துருங்க, அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க, வாட் இஸ் யூர் வே ஃபார்வர்ட், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களை வே ஃபார்வர்டாக கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே 11 பாயிண்ட் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அண்ட் டிஸ்மிசல் ஆஃப் கவர்னர். Next, discriminatory and partisan role of governors. Next, imposition of president's rule for partisan interest. Fourth, the deployment of central forces in the state to maintain law and order. Fifth, the reservation of the state bills for the consideration of president. Sixth, the discrimination in financial allocation to the states. Seventh, role of planning commission in approving the state projects. Eighth, management of all India services. Ninth, use of electronic media for political purposes. 10th, appointment of enquiry commissions against the chief ministers. 11th, sharing of finances between center and state. 12th, encroachment of the center on the state list. 13th, implementation of centrally sponsored scheme by the state. And 14th, பார்த்தீங்கன்னா modus operandi of the central agencies like ED. Okay, so இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா the tension areas between center and state. So பாலிட்டியில் அதுவும் எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி இந்த இயர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எலெக்ஷன் ரிலேட்டட் கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயின்ஸ்லேயும் சரி ப்ரிலிம்ஸ்லேயும் சரி எலெக்ஷன் கமிஷன் பற்றியோ இல்லை உங்களோட நம்ம மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்க, இந்த விவிபேட் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நிறைய இருக்குது. நம்ம எலெக்ஷனுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மிகாந்தில் ஒரு 7-8 சாப்டர்ஸ் இருக்குது, கரெக்ட். அந்த 7-8 சாப்டரில் நீங்கள் கண்டிப்பாக கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் எலெக்ஷன்னா வெறும் 324 ஆர்டிக்கல் பார்ட் 50 இது மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, நாட் என்னாஃப். ஓகே, இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ நீங்கள் அந்த எல்லா சாப்டர்ஸுமே பாடுங்க. அண்ட் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் இருக்கும் 1991க்கு முன்னாடி 2000க்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் டவுன் நீங்கள் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் மெயின்ஸ்லேயும் கண்டிப்பாக கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் அந்த டைம்லலாம் நமக்கு ரிசல்ட்டே வந்திருக்கும், அடுத்த கவர்மெண்ட் வந்திருப்பாங்க, அவங்களோட பட்ஜெட், அவங்களோட ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ்ஸ், ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த பர்ஸ்பெக்டிவில் இந்த இயரில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். அண்ட் எலெக்ஷன்னு நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றியெல்லாம் படிச்சுக்கணும் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் படிச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அது கூடவே இருக்க அந்த ரிலேட்டட் டாபிக்ஸ் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக யூ நீட் டு ஹாவ் அ grip on it. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஓகேங்களா, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன்ஸ் வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஏஆர்சி, செகண்ட் ஏஆர்சி, இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது இவங்க எல்லாரையுமே பற்றி நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, உங்கள் யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஏஆர்சி எப்போ ஏது அப்படின்னு கேட்க போகிறதில்ல. பிகாஸ் ப்ரிலிம்ஸ்லலாம் we have crossed so many questions like this. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பட் இதெல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸாக நமக்கு கேட்கறது உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சியில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, செகண்ட் ஏஆர்சியில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்கறது உண்டு. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி எப்போ கொண்டு வந்தாங்க, 1966. யார் அவங்களோட சேர்மன், மொரார்ஜி தேசாய். அதுக்கப்புறம் அவங்கள யார் இது பண்ணியிருப்பாங்க, கே ஹனுமந்த் ஐயா. ஓகேங்களா, ஸோ யார் இதை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, 6 மெம்பர்ஸ். ஸோ 4 பாயிண்ட் நமக்கு தெரியுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதோட சேர் பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய். அதுக்கப்புறம் இட் வாஸ் ஃபாலோட் பை கே ஹனுமந்த் ஐயா. ஸோ இவங்களா தான் ஃபர்ஸ்ட் ஏஆர்சி. ஸோ இவங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்ன, எதுக்காக, இவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன ரேதர், ஸோ எதுக்காக இவங்கள ஃபார்ம்
ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. In order to examine thoroughly the various issues in the center-state relations, the ARC constituted a study team under MC Hethelward. So இதுதான் பார்த்தீங்கன்னா it was a prelims question. ARC நமக்கு தெரியும் 1966. ஓகே, செகண்ட் ARC நமக்கு தெரியும் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் ARC இவங்க ARCன்னு ஒன்று கமிஷன் இருக்குது, அவங்களே ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியோட சேர்மேன் யார் அப்படின்றது இட் வாஸ் அ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ அந்த கமிட்டியோட சேர்மேன் யாருன்னு பார்த்தா சேத்தல்வாட். ஸோ இவங்கள தான் அவங்க சேர்மேனாக வச்சு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நமக்கு தெரியும் 66க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஏன் அந்த இயர் பர்டிகுலர்லி கொண்டு வந்திருப்பாங்க, பிகாஸ் 61 இந்தியா சைனா வார் நடக்கும், 65 இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நமக்கு வந்து இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 2 வார் நடக்கிற டைமில் இங்கே வந்து பெரிய பஞ்சம் நடக்கும், அதுக்கப்புறம் நிறைய டிசீசஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து த சென்ட்ரல் கவர்மெண்ட் விச் இஸ் த காங்கிரஸ் கவர்மெண்ட் தேவோட ஸ்டம்பிள்டு இல்லைங்களா, அந்த இயர்லாம் பார்த்தீங்கன்னா தேவோட ஃபம்பிள் அக்ராஸ் ஸ்டேட்ஸ். கரெக்டுங்களா? 67க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நம்ம ஊரில் வந்து தே ஹவ் நாட் ஃபார்ம்ட் அ கவர்மெண்ட் சோல்லி. கரெக்ட், அவங்க வந்து கோலிஷன் கூட தான் இருக்காங்களே தவிர அவங்களால தனியாக எங்கே நின்று ஆட்சி பிடிக்க முடியலை, விச் தே வர் ஏபிள் டு டூ பிஃபோர் 66. கரெக்டுங்களா? 50லேருந்து 67 வரையுமே 17 வருஷம் ஒரே பார்ட்டி ஆண்டாங்க சென்ட்ரல் ஸ்டேட்டில். பட் அதுக்கப்புறம் அவங்களால முடியல பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் இஷ்யூஸ். கரெக்ட். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த டைமில் தான் ஓகே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது, நம்மளால் வந்து இங்கே சென்டர் ஸ்டேட் வந்து ஒரே பார்ட்டியால் இருக்க முடியல, வேறு வேறு பார்ட்டி வரம் போல் இருக்குது, இவ்வளோ இஷ்யூஸ் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ என்னன்னு பார்க்கலாம், நம்ம என்னென்னலாம் தப்பு இருக்குது, ஓகே, ஸோ எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணலாம், இதுக்கு நம்ம முதல்ல ஒரு கமிட்டி போடலாம். நமக்கு தெரியல, நம்ம இங்கே உட்காந்துட்டே இல்லைல்ல எல்லாமே நார்மலாக இருக்குது, நம்ம அப்படி சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ அப்படி அவங்க சொல்ல முடியாத போது அவங்க என்ன பண்ணணும், சரி ஒரு கமிட்டி போடுங்க, நீங்கள் போய் பாருங்கள் எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன இஷ்யூஸ் இருக்குது, எப்படி அதை சால்வ் பண்ண முடியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரிப்போர்ட் ஆஃப் திஸ் ஸ்டடி டீம் த ARC finalized its own report and submitted it to the central government in 1969. ஸோ 3 வருஷம் அவங்க எடுத்திருக்காங்க, 66 to 69. ஃபர்ஸ்ட் ARC கமிஷன் மொரார்ஜி தேசாய், நெக்ஸ்ட் அனுமதாயா, இவங்க தான் அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு கமிட்டி தனியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எம் சேத்தல்வாட் கீழே. அண்ட் இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கொலேஜ் பண்ணி இவங்க ஃபைனலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க 1969. ஸோ அந்த கமிஷனில் இவங்க என்னென்னலாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாட் ஆர் தி சஜஷன்ஸ், வாட் ஆர் தே லேர்ன்ட் அண்ட் வாட் ஆர் தே சஜஸ்டட். ஓகே, ஸோ தே ஹவ் மேட் 22 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இஷ்யூஸ் பார்த்துருக்காங்க. இது பாருங்கள், இங்கே இது பிரச்சனை, அங்கங்கே அது பிரச்சனை, இவ்வளோ வாட்டி எமர்ஜென்சி இருக்குது, 1950 நீங்கள் கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தீங்க, இத்தனை வாட்டி எமர்ஜென்சி இருக்குது, மாற்றி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய இன்டர்னல் ரிஃப்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் நம்ம வந்து மாற்றணும். ஸோ ஒரு 22 ஏரியாஸ் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி 22 ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அண்டர் ஆர்டிகல் 263 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு இந்த டைமில் தான் வந்து இந்த ராஜமன்னார் கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரும்போது அவங்களும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஒன்று கொண்டு வாங்க, பிகாஸ் நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கீங்க, பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அவங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் எல்லாரோட சிஎம்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மலாம் பேசணுமே, நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு ஒரு ஃபோரம் வேணுமே. ஸோ அதுக்கு இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் தானே ஒரு நல்ல ஃபோரம், அது கான்ஸ்டியூஷனலி சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அப்ரூவ்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை வைக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க முதல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஹேவிங் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் லைஃப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் நாட் பார்ட்டிசன் ஆட்டிடியூட் ஆஸ் கவர்னர்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, கவர்னராக இருக்கணும்னா இந்த தகுதியெல்லாம் வச்சுக்கோங்க, நிறைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் நான் பார்ட்டிசன் தே ஷுட் நாட் ஷோ அலீஜியன்ஸ் டுவர்ட்ஸ் எ ரூலிங் பார்ட்டி. ஓகேங்களா, நீங்கள் அது நார்மலாக அப்படி இருக்க முடியாது, பிகாஸ் அவங்க தான் அவங்களை எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் செலக்ட் பண்ணி இந்த ஊருக்கு போடும்போது நமக்கே ஒரு அலீஜன்ஸ் இருக்கும்லப்பா, நம்மளை போய் கவர்னர் ஆக்கிக்கிறாங்க, கவர்னர்னா ஹீஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இல்லை ஒரு ஃபுல் ஸ்டேட்டுக்கு இவங்களோட ஒரு கையெழுத்து தான் அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அவ்வளோ பவர் நீ என் கையில் கொடுக்கும் போது நான் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு அலீஜன்ஸ் கொடுக்கணும், நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, எவ்வளோ கமிட்டடாக இருக்கணும். ஸோ அதனால அவங்க அவ்வளோ கமிட்டடாக அவங்களுக்கு இருக்காங்க. பட் இதனால என்ன ஆகும், திஸ் என்டையர் ஸ்டேட்
ஸ்டேட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் இல்லை. ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே நீங்கள் வந்து நல்ல கவர்னர் தான் நீங்கள் கொடுப்பீங்க, அதில் நோ ப்ராப்ளம். பட் அவங்க நான் பார்ட்டிசனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே கமிஷனோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பப்ளிக் லைஃப்பில் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அண்ட் தே ஷுட் ஹாவ் அ நான் பார்ட்டிசன் ஆட்டிடியூட் ஆஸ் கவர்னர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் டு த ஸ்டேட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் வந்து அப்போல்லாம் என்ன இருந்துச்சு, பிளானிங் கமிஷன் இருந்துச்சா? ஸோ பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்களா? ஸோ ஆல்ரெடி காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணுறாங்க சென்டர் அண்ட் ஸ்டேட்டில். ஸோ அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இவ்வளோ தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இவங்க சொல்லும் போது எவ்ரி திங் கம்ஸ் டு ஹோல்ட். ஸோ அதனால என்ன ஆகும்னா டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் அங்கே என்ன ஆகும்னா ஒரே இடத்துல நின்றுடும். ஸோ அதனால அது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இன்னுமே சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, இவங்க என்ன நல்லா பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் நம்ம அடுத்தடுத்த கமிட்டிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட் லெவல் கமிட்டிஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.